வணக்கம். இந்த பதிவில் அதாவது இந்துக்களுடைய வழிமுறைகள், அவருடைய வாழ்வியல் முறை, பாரம்பரியம். இப்போ இந்துக்கள் குழந்தை பிறந்தால் மொட்டை போடுறோம், காது குத்துறோம், மூக்குத்தி போடுறோம், கழுத்தில் செயின் போடுறோம், காப்பு போடுறோம், இடுப்பில் கொடி போடுறோம், இப்படி ஆபரணங்கள் போடுறோம். வாழ்வியல் முறைகள் இருக்குது, இந்து சாஸ்திர முறைகள்னு ஒன்று இருக்குது. இது பல சித்தர்கள், பல முனிவர்கள், பல ரிஷிகள், இவர்களால் வகுக்கப்பட்ட முறைகள். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ வந்தவங்க, ஒவ்வொருத்தவங்களாக வந்தவங்க அவங்கவுங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கும் வாழ்க்கைக்கும் முறைக்கும் இந்த இந்து சாஸ்திர வழிமுறைகள், அணிகலன்கள், உடைகள், இதெல்லாம் எப்படி அதுக்கு ஒத்து போகுது மனித ஆரோக்கியத்துக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். நான் அக்குப்பஞ்சர் மருத்துவர், வர்ம வைத்தியர். இப்போ ஹோமியோபதி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வர்மம் அப்படிங்கிறது அக்குப்பஞ்சருடைய தாய். அக்குப்பஞ்சருடைய தாய் தான் வர்ம வைத்தியம். வர்ம வைத்தியங்கிறது தான் மருவி அக்குப்பஞ்சராக சைனாவில் இருக்குது. இப்போ அங்கேருந்து உலகம் பூரா பரவி இருக்குது அக்குப்பஞ்சர், அக்குப்ரெஷர். அக்குப்ரெஷர் அப்படிங்கிறது முழுமையான வர்ம வைத்தியம்தான். அதில் எந்த கருத்தும் கிடையாது. வர்ம வைத்தியர் என்னென்ன செய்கிறாங்களோ அதையெல்லாம் அக்குப்ரெஷர் மூலமாக செய்கிறாங்க. அக்குப்ரெஷர் மசாஜின்னு ஒன்று இருக்குது, அது மூலமாக செய்கிறாங்க. இப்போ குழந்தைகளுக்கு முடி எடுக்கிறோம், பிறந்தவொடனே முடி எடுக்கிறோம். அது எதுக்காக அப்படின்னா, தலையில் ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்குது. உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் தலையில் புள்ளிகள் இருக்குது. அப்போ அந்த முடியை எடுக்கும்போது அந்த புள்ளிகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது, தூண்டப்படுது. தூண்டப்படும் போது அந்த குழந்தைகள் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குறாங்க. அந்த புள்ளிகளை தூண்டும் போது அந்த குழந்தைகள் எல்லா இதுலேயுமே சிறந்து விளங்குறாங்க. அதுக்காக அந்த புள்ளிகள் முடியெடுக்கிறது மூலமாக தூண்டப்படுது. இது வெறும் சம்பிரதாயம் கிடையாது, ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். கடுக்கான் போடுறாங்க, ஆண் பிள்ளைகளுக்கும் கடுக்கன் போடுவோம். என் பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்குமே காது குத்தி இருக்கும். அப்போ கடுக்கன் போடுறோம்னா கம்மல் போடுறது, அது புள்ளி இருக்குது, காதில் புள்ளி இருக்குது. ஆமாம், இதில் பொட்டு வைக்காங்க, வசிய புள்ளி இருக்குது. இதில் இந்து சாஸ்திர முறைப்படி இதில் ஒரு வசிய புள்ளி இருக்குது. வசிய புள்ளினா அந்த காலத்தில் வசியம் பண்ணிடுவாங்க, பார்த்த உடனே வசியம் பண்ணுறாங்கல்ல, அந்த பெண்களை வசியப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக இதில் குங்குமம் வச்சுக்கிடுவாங்க, திலகம் விட்டுக்கிடுவாங்க, திருநீர் பூசிக்கிடுவாங்க. இது எல்லாமே வசிய புள்ளி. அப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்காக இதை பொட்டு வைப்பாங்க. இது அது போக இது சமாதான புள்ளி, நல்லா தூக்கத்தை கொடுக்கும். இதை நீங்கள் எப்படியே தொட்டு அழுத்தினீங்கன்னா தூக்கம் வரும். இதெல்லாம் வசிய புள்ளிகள். அப்போ அதுக்கப்புறம் மூக்குத்தி குத்துறாங்க, அதுலேயும் புள்ளி இருக்குது. செயின் நிறையா போடுறாங்க. செயின் நிறையா போடுறாங்கன்னா கழுத்தை சுற்றி புள்ளிகள் இருக்குது. இல்லை தைராய்டுக்குள்ளே புள்ளி இருக்குது. நல்லா கனத்த செயினை நல்லா அப்படி போட்டிங்க அப்படின்னா தைராய்டு சுரப்பி வேலை செய்யும். தைராய்டு முன்ன பின்ன சுரக்குது அப்படிங்கிறத இது கட்டுப்படுத்தும். இந்த இதில் ஒரு தைராய்டு சுரப்பி இதில் இருக்குது, இதில் இருக்குது. இது தூண்டக்கூடிய புள்ளிகள் இருக்குது. இப்போ இது மசாஜும் பண்ணலாம். இந்த செயின்கள் போடுறதுனால அந்த புள்ளிகள் வேலை செய்யும். பின்னாடி இதில் புள்ளி இருக்குது, சமாதானம், அதாவது உடல் வெப்பத்தை சரி செய்யக்கூடிய புள்ளி இருக்குது. செயின் போடுற மூலமாக அந்த புள்ளிகள் ஆக்டிவ் ஆகிடும். உடம்பு எப்போவுமே ஒரே சீரான நிலையில் இருக்கும். அது காய்ச்சலுக்குள்ள முக்கியமான புள்ளி. அப்புறம் கை வளையல் போடுறாங்க. குழந்த இப்போ உண்டானமோன்னு வளகாப்பு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. வளையல் நிறைய இதிலேருந்து இது வரைக்கும் அடிக்க வைப்பாங்க, ஃபுல்லாக வளையல் போடுவாங்க. இல்லைன்னா மன அழுத்தத்துக்குள்ள புள்ளி இருக்குது. இரத்த ஓட்டம், மன அழுத்தங்கள்ல லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், இதுக்கு சமாதான புள்ளி இருக்குது. அதான் எனர்ஜி சேவிங் புள்ளி.
சக்தியை சேமித்து வைக்கும் புள்ளி இந்த புள்ளி இருக்குது. இந்த பக்கம் இருதயத்துக்குள்ள புள்ளி இருக்குது, அதாவது மனப்பிரமயம், அந்த பைத்தியக்குறி இதுக்குள்ள புள்ளி இருக்குது. இதில் வந்து சமாதான புள்ளி இருக்குது P6, இதில் இருக்குது P5 வாழ்நாளை அதிகரிக்கும் புள்ளி. இதெல்லாமே வளையல் போடும்போது அழுத்தம் கொடுக்குது. அழுத்தம் கொடுக்கும்போது அந்த குழந்தை உண்டான பெண்ணுக்கு வந்து மன அழுத்தம் இல்லாமல் அவள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த வளைய காப்பு நிகழ்ச்சி இது வந்து பயன்படுது. இப்போ வளைகாப்பு நிகழ்ச்சிங்கிறது வெறுமன நிகழ்ச்சி கிடையாது, அந்த பெண்ணோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ பெரிய மேதைகள். ஆமாம், இல்லை அந்த காலத்தில் ஆண்கள் கூட இதில் இப்போ பிரேஸ்லெட்டுன்னு போடுறாங்க, கை காப்பு அதெல்லாம் போடலாம். போட்டிங்க அப்படின்னா மன அழுத்தம் குறையும். அதுதான் காக்கா ஒழிப்புக்காரங்க இதில் காப்பு போடுவாங்க, செம்பு கம்பியில் காப்பு போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. காக்கா ஒழிப்பு எதுக்கு காப்பு போடுறாங்க? அப்போ செம்பு கம்பியில் ஏன் போடுறாங்க அப்படின்னா அந்த வலிப்பை கட்டுப்படுத்தும். இதுதான் LU9. இது வந்து இரத்த குழாயை அடைப்பை நிற்கும் புள்ளி. பக்கவாதம், இருதய அடைப்பு இதெல்லாம் வந்தால் இதை அமுக்குனீங்க அப்படின்னா 2 பக்கம் இருக்குது, குறையும். அப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆமாம், அவங்கெல்லாம் பெரிய ஞானிகள், அதான் அவங்களுக்கு ஞானிகள் அப்படிங்கும். அப்போ இதெல்லாமே அந்த வளைகாப்பு நிகழ்ச்சிங்கிறது ஒரு நிகழ்ச்சி கிடையாது, அந்த பெண்ணோட அவள் வயிற்றில் கருவுக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ இதெல்லாம் வெத்து வெட்டு கிடையாது. ஆமாம், சும்மா உருட்டிக்கிட்டு இருக்காங்க நிறையா பேர், ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட்டு மாதிரி அறிஞர்கள் மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. முடியெடுக்கிறதுல இருந்து அணிகலன் போடுறது எல்லாமே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது தான். அரைக்கொடி போடுறோம், அரணாக்கயிர் அப்படிங்கும். அவங்க அரணாக்கயிறுலேயும் போடுறாங்க, சிலவங்க கொடி போடுவாங்க, வெள்ளியில் போடுவாங்க, தங்கத்தில் போடுவாங்க. இது எவ்வளவுக்கு எவ்வளோ போடுறீங்களோ ஆண்களுக்கும் நல்லது, பெண்களுக்கும் நல்லது. ஆண்களுக்கு போட்டோம் அப்படின்னா ஆண்மை குறைபாடு அது சரி பண்ணும். ஏன்னா அங்கே ஆண் குறி இருக்குல்ல, மேலே வந்து அதுக்குள்ளே புள்ளி இருக்குது. இப்போ வெள்ளிக்கொடி இல்லை அரணாக்கயிறு போடும்போது அந்த இடத்துல அதை அழுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நம்ம அசையும் போது, குனியும் போது, நிமிரும் போது, ஓடும்போது, நடக்கும்போது அதை அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை அழுத்திக்கிட்டே இருக்கும்போது ஆண்மை குறைபாடு வர்றது தவிர்க்கப்படுது. ஆமாம், இதெல்லாம் நிதர்மமான, அதாவது உண்மை இது வந்து. இப்போ அரணாக்கொடி போடுறது ஆண்மை குறைபாடு. ஆமாம், மலச்சிக்கல் இருந்தாலும் அது தவிர்க்கும், அந்த புள்ளியை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லாருமே அரணாக்கொடி போடுங்க. ஆமாம், முடிஞ்சவங்க வெள்ளியில் போடுங்க, இல்லை அரணாக்கொடி கயிறு, கருப்பு கயிறை வாங்கி அது வந்து கந்திஸ்டிம்பாங்க, அதெல்லாம் அது தாயத்தை வேறு போட்டுவிடுவாங்க, ஒரு தாயத்தை கட்டி. எல்லாமே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா காலில் தண்டை, அங்கே ஆண்கள் அந்த காலத்தில் தண்டை போட்டிருக்காங்க, இப்போ பெண்கள் வந்து கொலுசு போடுறாங்க. அப்போ தண்டை, கொலுசு, காலில் வந்து கர்ப்பப்பைக்குள்ள புள்ளி இருக்குது, ஆண்மைக்குள்ள புள்ளி இருக்குது. கர்ப்பப்பை, மாதவிடை கோளாறு அதெல்லாம் போகக்கூடிய புள்ளிகள் காலில் இருக்குது. நல்ல கனத்த கொலுசாக போடுங்க. போட்டிங்கன்னா அந்த புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பல தொல்லைகள் அதிலேருந்து குறையலாம். அதனால் கொலுசு போடுறது. மெட்டி போடுவாங்க, மெட்டிலே புள்ளி இருக்குது. ஆமாம், நீங்கள் கால் விரலில் மெட்டி போடுறாங்க, அதில் புள்ளிகள் இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதில் ஆண்களுக்கும் தண்டை போட்டிருக்காங்க, அதுவும் நல்லது. ஆண்களுக்கும் ஆண்மை குறைபாடு, சிறுநீரக குறைபாடு இது எல்லாமே வராமல் தடுக்கும். அது போக கையில் விரல் போடுறோம், விரல் மோதிரம் போடுறோம், மோதிரம் போடுறோம், இதுவும் புள்ளிகள் நிறையா இருக்குது. அது மோதிர விரல்னு ஒன்று இருக்குது, இதில் போடுறோம். இந்த மோதிர விரலில் மோதிரம் போடுறது வந்து உடல் வெப்பநிலையை சரி செய்யும். உடல் வெப்பம் வந்து ஒரே சீராக இருக்கிறதுக்காக அதில் மோதிரம் போடலாம்.
இது நான் நடுவரில் போட்டிருக்கேன். இது வந்து ஆண்மைக்குள்ள விரல் மோதிரம் போட்டால் ஆண்மைக்குள்ளது பிரச்சனை. அப்போது நினைவாற்றல் இதாக இருக்குது புள்ளி, நினைவாற்றல் புள்ளி இப்படி வச்சிங்கன்னா நினைவாற்றல் கூடும். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கலாம். மறந்துக்கிட்டே இருக்குது, பாடம் மறக்குதுன்னா இப்படி கொஞ்சம் இப்படி ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படியே டிவி பார்த்துட்டே வச்சுக்கலாம். பாடத்தை அவங்க நடத்திக்கிருக்காங்க, நம்ம இப்படி வச்சுக்கிட்டே பாடத்தை கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்போ நினைவாற்றல் கூடும். இந்த மாதிரிலாம் உடம்புல ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்குது. அதெல்லாம் நகைகள் மூலமாக ஆபரணங்கள் மூலமாக நம்ம போட்டு அந்த இதை சரி பண்ணிகிட்டு இருக்கோம். வாழ்வியல் முறை. இப்போ வாழ்வியல் முறையில் வந்து தினசரி 6 மணிக்கு விளக்கு வைக்கும். இந்துக்கள் வீட்டில் விளக்கு வைக்கும். இந்த விளக்கு ஏன் ஏற்றுறோம் அப்படின்னா 6 மணிக்கு மாலை பொழுது, அதாவது சூரியன் மறையுது, சந்திரன் உதயமாகுது. இந்த பொழுது வந்து அந்திம பொழுது, அந்தி சாயும் நேரம். அந்தி சாயும் நேரத்தில் வந்து பெண்களுக்கு வந்து இச்சை, காம இச்சை அப்படிங்க, இது வந்து அதிகரிக்கும். எல்லாத்துக்கும், ஆண்களுக்கும் அப்படித்தான், பெண்களுக்கும் அப்படித்தான். இந்த அந்தி சாயும் நேரத்தில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த காம இச்சை அப்படிங்கிறது கூடும். அந்த நேரத்தில் விளக்கு பொருத்தணும். வீட்டை தூத்து தொளிச்சு சுத்தமாக வச்சு விளக்கு பொருத்தணும் அப்படின்னா மந்திரங்கள் சொல்லுங்கள், விளக்கு பொருத்துங்க, சாமியை நினச்சிக்கோங்க அப்படின்னா அந்த பெண்கள் தான் செய்கிறாங்க, இது ஆண்கள் செய்யலை. இப்போ வீட்டில் இருக்க பெண்கள் இது செய்யும்போது அவங்களுக்கு வந்து பக்தியில் அந்த ஈடுபாடு போகுது, அந்த காம இச்சை அப்படிங்கிறது வந்து குறையுது. அப்போது ஒரு பெண்ணை வந்து ஒரு மாலை பொழுதில் அவளுடைய மனநிலையை மாற்றணும், பக்தியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாஸ்திர முறையை சாயந்தரம் 6 மணி ஆனாலும் விளக்கு பொருத்துங்க, பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பௌர்ணமி அமாவாசை விளக்கு பூஜை வைப்பாங்க. பௌர்ணமிக்கு வைப்பாங்க, அமாவாசைக்கு வைப்பாங்க. ஒரு சில கோயிலில் கிரிவலம் வருவாங்க. பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, பூமியில் பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொந்தளிக்கும். பௌர்ணமி அமாவாசைக்கு கூடுதலாக இருக்கும். இந்த மிருகங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக குறைக்கும், அதனுடைய செயல்பாடு கூட இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல நீர் சத்து இருக்குது. இந்த கடல் இந்த ஈர்ப்பு விசை, சூரியன் சந்திரன் ஈர்ப்பு விசை கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக பூமியில் உள்ள நீர் வந்து எழும்புது, அலை அதிகமாக வருது. நம்ம உடம்புல உள்ள நீர் சத்தும் அதிகப்படியாக ஒரு வேகமாக உந்துதல் வரும்போது மனிதனுக்கு வந்து ஒரு குணம் மாறுது. பௌர்ணமி அமாவாசை பொழுதில் வந்து மனிதனுடைய குணம் மாறுது. பைத்தியக்காரங்க வந்து அன்னைக்கு ரொம்ப அகோரமாக இருப்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் மனிதன் வந்து யார் கூடயும் சண்டை போடக்கூடாது. பௌர்ணமி அமாவாசைக்கு இவன் வந்து யார் கூடயும் சண்டை இழுத்துடக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், யார் கூடயும் சண்டை இழுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவனை பக்குவப்படுத்தணும். அப்போ என்ன செய்ய, கோயிலுக்கு வா, விளக்கு பூஜையில் கலந்துக்கோ, இந்த கிரிவலம் சுற்றி வா, இப்படிலாம் அவங்களுடைய நல்வழிப்படுத்துறதுக்காக இறைநாமத்தை சொல்லிக்கிட்டே சுற்றி வரும்போது என்ன செய்வான், அவன் கடனை வாங்கணும், இவன்கிட்ட அடை கொடுக்கணும், ஏற்ற கொடுக்க சண்டை போடணும், அதெல்லாம் மறந்துடுவான். பக்தி இன்னைக்கு கிரிவலம் போகணும்ப்பா பகவானே அப்படின்ட்டு அப்படியே அவர் பின்னால் போக ஆரம்பிச்சிடும். பெண்களாக இருந்தால் அவங்களுடைய அந்த உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்தி விளக்கு பூஜைக்கு போயிடுவாங்க. அம்மா காப்பாற்று அப்படின்ட்டு. இது எல்லாமே இந்துக்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியமான வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. ஆமாம், சாணி மெழுகுனாங்க அந்த காலத்தில், இப்போ தான் கிடையாது. மண் தரையில் சாணி முழிக்கணும், அது கிருமிகள் வராமல் இருக்குது. மஞ்சள் பூசினாங்க, கிருமி நாசினி. ஆமாம், சந்தனம் அது கிருமி நாசினி தான், வாசனைக்காக வச்சாங்க. சுத்தமான சந்தனத்தை உரம் தோல் நோய் வராது. அதுதான் சந்தன சோப்பு, சந்தன கிரீமு எல்லாம் கொண்டு வந்துட்டான்.
இப்போ நம்மளுடைய இயற்கையாகவே நம்ம அதை பயன்படுத்தணும். உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிட்டு இறைவனோட ஐக்கியமாகி நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக்கிட்டோம். இதுதான் இறை வழிபாடோட இந்துக்களுடைய இறை வழிபாடு, கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. எதுவும் கேலி கூத்து கிடையாது. எல்லாமே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. அவனை போட்ட அணிகளில் இருந்து அவன் நடந்த நடத்தை விதிகள், ஆமாம், எல்லாமே இயற்கையோடு சம்மந்தப்பட்டது. அதை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக, மனநிறைவோடு வாழலாம். புரிவோம். மேலும் ஒரு பதிவு. நன்றி.